அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நொடியில நம்மளோட வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய மிக அழகான ஒரு வஜீஃபாவ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பதிவு பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே நல்ல அதிர்ஷ்டசாலியான மக்களா மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம மிகச் சிறப்பான ஒரு அமல தான் நம்ம பார்க்க போறோம். பெரிய அமல்கள் இல்ல. ஒரே ஒரு சஜ்தா. உங்களோட துஆவ அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அந்த ஒரு நொடி உங்களோட வாழ்க்கைய மாத்தும். இன்றைக்கு நம்ம எல்லோருமே ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறதே கிடையாது. அது என்ன தெரியுமா? நேரம். நேரத்த நம்ம கவனிக்கிறதே இல்ல. நம்மளோட நேரத்த வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா, ஒரு நொடி இருக்குல்ல, ஒரு தருணம். அந்த ஒரு தருணம் நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள மாத்தியிருக்கு. அந்த விஷயத்த நான் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன். அந்த விஷயத்த அன்னைக்கு நான் பண்ணாம இருந்திருந்தா, இன்னைக்கு நான் ரொம்ப மோசமா இருந்திருப்பேன். இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நிறைய தருணங்கள பத்தி நம்மளே உணருவோம். மத்தவங்க கிட்டயும் சொல்வோம். ஆனா, ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்த நம்ம எப்படியெல்லாம் வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி யாருமே யோசிச்சது கிடையாது. கண்டிப்பா நம்ம எல்லோருமே நேரத்த வீணடிக்கிறோம். அந்த நேரத்துல நம்ம அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும். ஒண்ணு. இன்னொரு விஷயம், நம்மளோட வாழ்க்கைய எப்படி வாழணுமோ, அதுக்கான தேடலின் பக்கம் நம்ம ஓடணும். ஒரு பக்கம் அல்லாஹ்விடத்துல கேட்கணும். இன்னொரு பக்கம் நம்ம அதுக்கு முயற்சி பண்ணணும். இதிலிருந்து மக்கள் வெளிய வந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத பண்றாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அத செய்றாங்க. ஆனா அது சரியா, தப்பான்னு அவங்க யோசிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நேரத்த வீணடிக்கிறது தான் அவங்களோட தோல்விக்கு காரணம். அவங்களுடைய கவலைகளுக்கு காரணம். அவங்களுடைய நோய்க்கு காரணம். அவங்களுடைய இயலாமைக்கு காரணம். அவங்களுடைய சோம்பலுக்கு காரணம். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எதுக்காகவெல்லாம் நீங்க உங்களோட வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்களோ, கண்டிப்பா அதுக்கு நீங்க தான் காரணம். ஏன்னா, நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய நியாமத் என்னன்னா, நேரம் தான். அந்த நேரத்தையே நம்ம சரிவர பிடிச்சுக்கிறதில்ல. இந்த நேரத்த, இந்த நாள அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான் அப்படின்னு நம்ம உபயோகப்படுத்திக்கிறது கிடையாது. கண்டிப்பா அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு நேரமும் பொக்கிஷமான நேரம் தான். அதுல அல்லாஹ்வ சார்ந்து, அல்லாஹ்வ நினைத்துக் கொண்டு, நம்மளோட வாழ்க்கையில நம்ம முன்னேறி போனா, முயற்சி பண்ணா எதுவும் சாதிக்கலாம். அதற்கு உதாரணமா நான் உங்களுக்கு 2 தருணத்த பத்தி சொல்றேன். 2 மனிதருடைய வாழ்க்கையில அந்த நொடி எப்படி மாத்துச்சு அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். ஒரு வீட்ல ஒரு தாயும், பிள்ளையும் இருக்கிறாங்க. அந்த தாய் அந்த பையன ரொம்ப அன்பா, ரொம்ப செல்லமா வளர்த்துறாங்க. ஆனா, கொஞ்சம் வயசுக்கு மேல போச்சு அப்படின்னா, பிள்ளைங்கள கையிலேயே பிடிக்க முடியாது இல்லையா? அந்த மாரி தான். அந்த தாயினால அந்த பையன பிடிக்கவே முடியல. என்ன சொன்னாலும் கேட்கறதில்ல. "போம்மா அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு இந்த மாரியே சொல்லிட்டு இருக்கான். "தொழுப்பா, ஓதுப்பா, இந்த நேரம் ஓதணும்ப்பா, நீ இப்படி சுத்தாத" அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் கேட்கவே இல்ல. ஒரு நாள் மக்ரிப் தொழுகையினுடைய நேரம். இந்த தாய் சொல்றாங்க, "தம்பி, மக்ரிபுடைய தொழுகை நேரம் ஆயிருச்சு. தொழுதுட்டு வெளிய போ" அப்படின்னு. "போம்மா, நான் அப்புறம் பார்த்துக்கலாம். உனக்கு இதே வேலையா போச்சு. நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய நோக்கி போய்க்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா இந்த நேரத்துல தொழுகச் சொல்லி சொல்லிட்டு இருக்க. போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டான். அந்த பையன் பார்த்தது அவங்க தாய கடைசி தருணம் அதுதான். அதுக்கு பிறகு அந்த பையன் வீட்டுக்கு வர்றான். தாய் இல்ல. மௌத்தாயிட்டாங்க. அப்ப அந்த பையனுடைய மனசுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. எங்க அம்மா சொன்னாங்க, நான் செய்யல. எங்க அம்மாவ நான் தவற விட்டுட்டேன். எனக்கு இனி யார் இருக்கிறா? இந்த மாரி அட்வைஸ் பண்றதுக்கு கூட எனக்கு யாரும் இல்ல அப்படின்னு மனச உடைஞ்சு போறான். அழுகுறான், அழுகுறான், அழுதுகிட்டே இருக்கான். அதற்கு பிறகு தொழுக ஆரம்பிக்கிறான். அம்மா சொன்னத நம்ம இப்பயாவது செய்வோம் அப்படின்னு. தொழுக ஆரம்பிச்ச பின்ன அவனோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அவருடைய வாழ்க்கை மத்தவங்களுடைய வாழ்க்கைய விட ரொம்ப சிறந்த வாழ்க்கை. ஏன்னா நல்ல தொழில், அதுல அல்லாஹ் பரக்கத் செய்றான். நல்ல மனைவி மக்கள், நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அப்ப அந்த ஒரு தருணம் இருக்கு பாருங்க. தாய் சொன்ன அந்த தருணம். அந்த தருணத்த அந்த பையன் மறக்கவே இல்ல. அந்த தருணம் அந்த பையனுடைய வாழ்க்கைய நல்ல பாதைக்கு கூட்டிட்டு போயிருக்கு. 2வது ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஒரு வீட்ல வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காரு. ஒரு இளந்தாரியான ஒரு பையன்னே சொல்லலாம். தேடுறாங்க, தேடுறாங்க. 2 வருஷம், 3 மாசம். வேலை தேடிக்கிட்டே இருக்காங்க. மன உளைச்சல். எங்க போனாலும் மரியாதையே இல்ல. இவன் வேலை இல்லாம சும்மா சுத்துறான். வீட்லயும் மதிப்பில்ல. ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்டயும் மதிப்பு கிடையாது. ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு அந்த நபர். அதுக்கு பிறகு ரொம்ப ஈமான்தாரியா
நிறைய அமல்கள் செஞ்சு பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஒரே ஒரு சஜிதா, அந்த சஜிதாவில் கண்ணில் இருந்து தண்ணி அந்த சஜிதாவில் விழுகுது. எனக்கு எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை கொடையாடலாம், எனக்கு உதவி செய்கிறப்பே என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு, நான் இன்னைக்கு வேலை தேடி போகிறேன், எனக்கு வெற்றியை கொடு அப்படின்னு. அதுக்கு பிறகு நல்ல முறையில் ரெடி ஆகிட்டு வெளியே கிளம்பியாச்சு. கிளம்பும்போது அவருடைய பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னா வெறும் 10 ரூபாய் இருக்குது. வீட்லேயும் சாப்பிடலை, மனசுக்கு பிடிக்கலை. வெளியில் வந்து ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்லான்னு சொல்லி வரும்போது அங்கே ஒரு ஏழை ஒரு பெண், வயது முதிர்ந்தவங்க, கையேந்தி காசு கேட்குறாங்க. இந்த நபர் தன்னுடைய பாக்கெட்டை தடவிட்டு 10 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நீட்டுறாங்க. டீ சொல்லிவிட்டு வேணாங்க எனக்கு டீன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாங்க. பின்னாடியே ஒரு நபர் வர்றாரு, வயசானவர், நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணியமான ஒரு மனுஷனாக இருக்கார். வந்துட்டு சொல்கிறாங்க, தம்பி உங்கள் பேக்கெட்டில் வெறும் 10 ரூபா தான் இருந்துச்சு, நீங்கள் அதை தடவுனதை நான் பார்த்தேன். அந்த 10 ரூபாவை அந்த பெண்மணிக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க. இதிலிருந்து உங்களோட நேர்மை, உங்களோட கண்ணியம், உங்களோட நல்ல மனசு எனக்கு புரியுது. நீங்கள் கண்டிப்பாக நல்ல மனுஷனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு உத்தியோகம் காலியாக இருக்குது, நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த நபர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்திட்டு அந்த வேலையில் போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஒரே ஒரு சஜிதா தான், ஃபஜரில் அவர் ஒரு சஜிதா செஞ்சுட்டு தன்னுடைய மனசில் இருக்கிறதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கொட்டியாச்சு. அந்த ஒரு நொடி அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அந்த நபர் சஜிதாவில் சொன்னது, என்னுடைய பாவத்தை மன்னி எனக்கு வெற்றியை கொடு, எனக்கு உன்னுடைய உதவியை கொடு அப்படின்னு கேட்டது தான். அல்ஹம்துலில்லாஹ் 2 வருஷம் 3 மாதம் பட்ட துன்பத்துக்கு அல்லாஹ் பதில் கொடுத்துட்டான். நல்ல வேலை. அந்த நபரே தேடி பிடிச்சிருந்தா கூட இப்படிப்பட்ட வேலையை தேடி பிடிச்சிருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேலையை ரப்ப அவங்களுக்கு கொடுத்து நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கிறான். நம்ம ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு போகிறதும் சரி, இல்லை நம்ம இருக்கிற நிலையிலிருந்து கீழே இறங்குறதும் சரி, ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்தில் தான் நடக்கும். அந்த தருணத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக ஈமான்தாரியாக இருந்து நல்லமல் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹாலா ஒவ்வொரு தருணத்தையும் நமக்கு லேசாக வச்சுருப்பான், நமக்கு நலவாக வச்சுருப்பான். கஷ்டத்தில் கொண்டு போய் விடவே மாட்டான். எனக்கு இந்த ஒரு நொடி அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், எனக்கு கஷ்டமாக மாறிடுச்சு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் கேட்டால் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையை நல்ல மாதிரி, நம்ம மனசுக்கு ராகத்தான மாதிரி தான் கொண்டு போவான். இந்த தருணங்களை எல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு தருணம் உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போயிருக்கும், பின்னோக்கியும் கொண்டு போயிருக்கும். அதனால் ஒவ்வொரு தருணத்தையும் நீங்கள் நல்ல சரியான முறையில் ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் வேணுமா? பெரிய அமல் வேண்டாம், ஒரே ஒரு சஜிதா செய்யுங்க. அதில் உங்களுக்கு தேவையானதை கேளுங்க. இந்த திக்ரை ஒரு தடவை ஓதுங்க. யா அல்லாஹு உன்சுர்னா ஃபைன்னக ஹைருன் நாசிரீன், யா அல்லாஹு வஃப்தஹ்லனா ஃபைன்னக ஹைருல் ஃபாத்திஹீன், யா அல்லாஹு வஃபிர்லனா ஃபைன்னக ஹைருல் காஃபிரீன். இது உதவியை உங்களுக்கு கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். இது வேலைக்காக ஓதுங்க, ஒரு தொழிலுக்காக ஓதுங்க, பணத்துக்காக ஓதுங்க, ஆரோக்கியத்துக்காக ஓதுங்க, அழகுக்காக கூட ஓதுங்க, அன்புக்காக கூட ஓதுங்க. உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் இந்த வார்த்தை போதும். இதனுடைய அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன். அல்லாஹ்வே எங்களுக்கு உதவி செய்வாயாக, நிச்சயமாக நீயே உதவி செய்பவர்களிலெல்லாம் மிகச்சிறந்தவன். அல்லாஹ்வே எங்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக, நிச்சயமாக நீயே வெற்றியின் கதவுகளை திறக்கக்கூடியதில் மிகச்சிறந்தவன். அல்லாஹ்வே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நிச்சயமாக நீயே பாவங்களை மன்னிக்கக்கூடியதில் மிகச்சிறந்தவன். இந்த வார்த்தையை சொல்லுங்க, எல்லா தேவையுமே உங்களுக்கு கபூலாகும். ரொம்ப மனதார சொல்லணும். அந்த நபர் மனதார ஓதுனாங்க, அன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை அல்லாஹ் நிகழ்த்தினான். அதனால ரொம்ப கவனமாக செய்யுங்க. எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நிச்சயமாக அதுக்கு பலனுண்டு. எனவே இந்த ஒரு அமல் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. மேலும் இதுபோல் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கறதுக்கு ஒரு கிதாப் இருந்தால், ஒரு வஜீஃபா இருந்தால், ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஆர்டர் போட்டுக்கோங்க. இதில் உங்களோட எல்லா தேவைகளுக்குமான தீர்வு இருக்குது.
எதை கொண்டு அல்லாஹ்விடத்துல ஒரு தருணத்துல கேட்டா கிடைக்குமோ, அதே தருணத்துல நீங்க வாங்கிக்க முடியுமோ, அப்படிப்பட்ட சிறந்த வஜீஃபாக்கள நம்ம போட்டிருக்கோம். இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, நம்மகிட்ட வீட்டுக்கு தேவையான நலங்கு மாவு, இன்ஸ்டா க்ளோ, ஃபேஸ் பேக், இன்னும் சியேகா மிக்ஸ், ஹெல்த் மிக்ஸ், இன்னும் ஹேர் ஆயில் மிக்ஸ் இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் பாரம்பரியமான முறையில வீட்டு குறிப்பு, அழகு குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட இன்னொரு சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்றேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.